ஆப்பா சாய், நீ ஸ்கூல்ல என்னப்பா சொல்லி கொடுத்தாங்க? ஃபார்முலா பத்தி சொல்லி கொடுத்தாங்க தாத்தா. நீ ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது எல்லாம் புரிஞ்சுதாப்பா? புரிஞ்சுது தாத்தா. தாத்தா நான் இல்லப்பா, நீ ஸ்கூல் போயிட்டு வந்திருக்க, ரொம்ப டயர்டா இருப்ப. ட்ரெஸ் மாத்திட்டு வாப்பா, நம்ம அப்புறமா ஊத்தலாம். வாடா சாய், இன்னும் ரொம்ப டயர்டா இருக்கு. நல்லா விளையாட்டும், முகெல்லாம் கருத்து போயிருக்கு பாரு. போய் கை கால் கழுவிட்டு வா. சரிம்மா. இந்தாப்பா. ஐயா, எனக்கு பிடிச்ச உளுந்து களியா? இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட போறோம் பா. சரி, சாப்பிட்றோம். காலையிலேருந்து வேலை செய்கிறோம்மா, இந்தாம்மா சாப்பிடு. தேங்க்ஸ் சிஸ்டர். சரி, நான் தாத்தாக்கு போய் உதவி செய்கிறேன். சரிடா. ஆட்சி 3 கவின் இல்லம். பங்கு பெறுவோர் கவின் மற்றும் அம்மாவாக ஜோஷிகா. மம்மி, நான் ஸ்கூல் விட்டு வந்துட்டேன், ஃபோன் கொடுங்க. டேய், வந்த உடனே வாடா. மம்மி, கொஞ்ச நேரம் கொடுங்க மம்மி. போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா போ. நான் அப்புறமா ரெஃப்ரெஷ் ஆகிக்கிறேன் மம்மி. மம்மி, ஒரு 10 மினிட்ஸ். எல்லாத்துக்குமே உனக்கு இப்போ சோம்பேறித்தனம்ல. மம்மி ப்ளீஸ் மம்மி. சரி, இந்த 5 மினிட்ஸ் தான். சரிங்க மம்மி. சரிம்மா, நான் கெவின் கூட விளையாட போகிறேன். சரிடா. தனுஷாவும் ரொம்ப நேரம் வீட்டில் சும்மா தான் இருக்கா, அவளையும் வேணா விளையாட கூட்டிகிட்டு போவேன். சரி வா தனிஷா, விளையாட போலாம். கவின், நண்பா கவின், விளையாட வாடா. டேய், உன் ஃப்ரெண்டு கூப்பிடுறான்டா கவின். கவின், டேய், உன் ஃப்ரெண்டு சாய் விளையாட கூப்பிடுறான்டா கவின். கவின், நண்பா கவின், விளையாட வாடா. டேய் கவின். சொல்லுங்க மம்மி. உன் ஃப்ரெண்டு கூப்பிடுறான்னு எத்தனை வாட்டி சொல்கிறேன். சரி மம்மி, இதோ போகிறேன். என்னடா சாய், விளையாட வாடா. என்ன விளையாடலாம்? பேட்மிண்டன். சரிடா. நான் கொஞ்சம் நேரம் தான் விளையாடுவேன், அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து நான் ரூம் மேட்ச் பண்ணுவேன்டா. சரிடா. டேய், தனிஷாக்கு சான்ஸ் கொடுறா. சரிடா. சரிடா, டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகிறேண்ணா. சரிடா, வா தனிஷா விளாட்லாம். நீ ஃபோன் கொடுங்க மம்மி. டேய், இப்போ தானடா வெளியே விளையாட்டு வந்த, திருப்பி உனக்கு ஃபோனில் விளையாடணுமா? மம்மி, நான் ஃபோன் பார்க்குற காரணமே நீங்கள் தான் மம்மி. நானா? நான் என்னடா பண்ணேன்? சாப்பிட்றதுலேருந்து தூங்குற வரைக்கும் தோசை அம்மா தோசை, சாப்பிட்றதுக்கு வந்து விளையாடுறதுக்கு வந்து கரடி மாமா அந்த பாட்டெலாம் நீங்கள் தான் மம்மி காமிச்சிங்க. தப்பு தான்டா. சரி, இப்போ டியூஷன் கிளம்பு. சரிங்கம்மா. ஸ்ரீ, நாம ஒன்றும் பசங்க விளையாடுறாங்க, எந்த ஹோம்ஒர்க்கும் இல்லையா? கூப்பிட்றேன். சாய், தனுஷா விளையாண்டது போதும், வந்து படிக்க வாங்க. அண்ணா வாங்க, அம்மா படிக்க கூப்பிடுறாங்க. டைரி எடுங்க, என்ன ஹோம்ஒர்க் பார்க்கலாம். மம்மி, நான் டியூஷன் விட்டு வந்துட்டேன், எனக்கு ஃபோன் கொடுங்க. ஹோம்ஒர்க்கில் ஒரு டவுட்டு. மம்மி, எனக்கு ஹோம்ஒர்க்கில் ஒரு டவுட் மம்மி, ஃபோன் கொடுங்க. டியூஷன் போயிட்டு வந்தல, டியூஷன்ல தானே டவுட் கிளியர் பண்ணிருக்கணும். நீ மறந்துட்ட மம்மி. எல்லாத்தையும் மறந்துடு. என்னாலலாம் இப்போ ஃபோன் தர முடியாது, எனக்கு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்கு. உனக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா போய் சாய் வீட்டில் கேட்டுக்கோ. சரி மம்மி. வாப்பா கவின், சாய் கூட படிக்க வந்தியாப்பா? ஆமாங்கப்பா. சாய், கவின் வந்திருக்கான் பாரு. மா, கவினுக்கு ஸ்நாக்ஸ் கொடுமா, நான் கடைக்கு வரைக்கும் போயிட்டு வரேன். நான் நினச்சினே இருந்தேன். என்னடா சாய், ஹோம்ஒர்க் முடிச்சியா? முடிக்கலடா. என்ன சாய், இங்கே ஜோக் காட்டுறியா? நான் உன்னை முடிக்க தானே சொன்னேன். டவுட்டு. சரிடா, வாடா முடிக்கலாம். ஆன்ட்டி கேள்றா. எனக்கு இந்த சம்மில் டவுட்டு. இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம் ஸ்கூலில் போட்டிருப்பாங்களா, அதை வச்சு நீங்கள் இதை போடலாம்ல.
ப்ளீஸ்மா இது மட்டும் சொல்லிட்டாங்கல்ல. சரி, ஒரே ஒரு சம் மட்டும் நான் சொல்லித்தரேன். ஓகே? டேய், இதை சப்ஸ்டியூட் பண்ணி போடணும்டா. சரிடா. இவ்வளோ அழகா ஆண்டி, நான் எவ்வளோ ஹோம்ஒர்க் முடிச்சேன். தேங்க்ஸ் ஆண்டி. இருக்கட்டும்டா. பாய் தனுஷா. பாய் சாய். ஐயோ ஆண்டி, நான் உங்க மறந்துட்டேன். நாளைக்கு நாங்கள் மாலுக்கு போகிறோம். சாய் தனுஷா நீங்களாம் வரீங்களா ஆண்டி? இருக்கட்டும்டா, நீங்களே போயிட்டு வாங்க. நாங்கள் இங்கே அங்கே வரல. அட்லீஸ்ட் சாய் தனுஷாவை தான் அனுப்பி விடுங்க ஆண்டி. சரிடா, அவங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்கிறேன். ஆண்டி. காட்சி 4. இடம் சாய் இல்லம். பங்கு பெறுவோர் சாய், தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பாவாக ககன். ஹே, டாடி வந்துட்டார். டாடி வந்துட்டார். வாப்பா, இப்போதான் வந்தியா? நான் போய் சாப்பாடு எடுத்து தரேன். இங்க பக்கத்து வீட்டில் நாளைக்கு எல்லாரும் மாலுக்கு போகிறாங்க. நம்மளையும் கூப்பிட்டாங்க. மாலுக்கெலாம் வேணாமா, இங்கே பக்கத்தில் இருக்க அண்ணாச்சி கடையிலே வாங்கிடலாமா? அவன் தாங்க வந்து கேட்டான். அவர் அட்லீஸ்ட் சாயையும் தனுஷாவாவது அனுப்புங்க ஆண்டின்னு கேட்டாங்க. மாலுக்கெலாம் வேணாமா? பா ப்ளீஸ்ப்பா, நம்ம மாலுக்கு போகலாம்ப்பாங்க. நல்லா இருக்கும்ப்பா. மாலுக்கு போகிறது இருந்தால் அங்கிளை தொல்லை பண்ணாமல் இருக்கணும். அப்போ வேணாம் அனுப்புகிறேன். சரிப்பா. சரி, அப்போ மாலுக்கு அனுப்பலாம். சரிங்க. மம்மி, நான் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது மம்மி. 2 தோசை ஊற்றி தாங்களேன். டேய், தோசை ஊற்றுக்கலாம் எனக்கு டைம் இல்லைடா. மம்மி ஊற்றி தாங்க மம்மி. சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எதனா ஆர்டர் பண்ணிக்கோ. சரிங்க மம்மி. மம்மி, நான் பீஸாவும் ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் பண்ணிட்டா? எதனா ஆர்டர் பண்ணிக்கோடா. சரிங்க மம்மி, நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டேன். வாப்பா கவின், ஸ்கூல் விட்டு வந்துட்டியா? ஆமாப்பா, வந்துட்டுப்பா. இன்னைக்கு ஆஃபீஸில் செம்ம டயர்டுப்பா. சரி, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓகேப்பா. சார், சார். சொல்லுங்க சார். சார், நீங்கள் ஆர்டர் பண்ண பீஸாவும் ஃப்ரைட் ரைஸும் சார். சரி சார். எவ்வளோ சார் ஆச்சு? 200 ரூபாய் ஆயிடுச்சு சார். ஓகே சார். டாடி பீஸாவும் ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் பண்ணேன். 500 ரூபா ஆச்சா டாடி? கொடுங்க டாடி. என்னது பீஸாவா? டேய், உனக்கு எத்தனை தடவை நான் சொல்கிறது இது மாதிரிலாம் ஆர்டர் பண்ணாது, இதெல்லாம் உடம்புக்கு கெடுதல்னு கேட்க மாட்டேன். தரல. டேய், உன்னை எத்தனை தடவை சொல்கிறேன்? ஃப்ரிட்ஜில் மாவு இருக்கு வீட்டில், அது எத்தனை 2 தோசை சுட்டு கொடுக்க வேண்டியது தானே? எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. நிறைய வேலை இருக்கு. மாசத்துல 30 நாள் இது மாதிரி எதனா பண்ணி என் காசை கறியாக்கிறீங்க. சரி, என்ன பண்றது? அப்புறம் இவனை எதனா ஒன்று சொன்னா கூட அழுகுறான். சரி, இந்த லாஸ்ட் டைம் ஓகேவா? ஓகே டாடி, இந்தாங்க. தேங்க்யூ சார். வாங்க மம்மி, வாங்க டாடி சாப்பிடலாம். இது மாரி எதனா ஐஸ் வச்சிடுறா. சரி, எடு. இந்தாங்கம்மா. டாடி, நாளைக்கு நம்ம மாலுக்கு போகணுமா? எனக்கு 2 நாள் லீவு தானே? மாலுக்கெல்லாம் வேணாண்டா, இங்க இருக்க பக்கத்துல இருக்க அண்ணாச்சி கடையிலே வாங்கிக்கலாம். சும்மா தொல்லை பண்ணாதீங்க. சாயும் தனுஷாவும் கூட வரேன்னு சொல்லிக்கிறாங்க டாடி. ஓ, அவங்க வராங்களா? சரி, அப்படி இருந்தா நீ நாளைக்கு லிஸ்ட் எழுதி வை. அங்க வந்து 5000 வாங்குறேன், 20,000லாம் வாங்கக்கூடாது. இப்பயே சொல்றேன். சரி சரி, அதெல்லாம் எழுதி வைக்கிறேன். சரி, எல்லாம் எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க மறந்துடாத, புரியுதா? சரி, டக்குன்னு சாப்பிட்டு படுங்க. அப்பதான் காலையில ஏந்து முடியும். நாளைக்கு வர சாட்டர்டே கூட்டமா இருக்கும். சரிங்க. காட்சி 5. கவின் குடும்பத்தினர்